இந்த கூடுவைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு குருவி தலையில் வைத்த பணங்காயாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இன்னும் நான் நிறைய எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோட புத்தகத்தை எழுதும் போது இப்படி நினைச்சு எழுதுனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஐயா வந்து என்னோட புத்தகத்தை வந்து அவங்க அலசி சொல்லும் போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லும் போது வந்து எனக்கு அது வந்து தோணுது. பாராட்டுகள் வந்து வளரும் தேனாக்களுக்கு வார்த்தைப்படும் மைத்துளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாராட்டுகள் வந்து எனக்கு இன்னும் ஒரு 2-3 புத்தகம் எழுதுற அளவுக்கு தேவையான மைய கொடுத்துருக்கு. புத்தகம் பத்தி எப்படி எழுதணும் அப்படின்றத எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு நானும் அதை பத்தி தான் வந்து இங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். புத்தகம் வந்து நாங்க நிறைய படிச்ச வந்து வெளியில கொண்டு வரணும். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கோம். அதை வந்து நான் வந்து முன்னாடி என்னுடைய வலைத்தளத்துல வந்து நான் நிறைய எழுதியிருக்கேன். அதாவது எல்லாமே கவிதைகள் நான் எழுதிட்டு இருக்கேன். ஒரு 17 வயசுலேருந்து நான் கவிதை எழுதிட்டு இருக்கேன். ஆனா அந்த கவிதைகளையே வந்து என்னோட கல்லூரி காலத்துல நிறைய பேர் வந்து கவிதை புத்தகங்கள் வெளியிட்டாங்க. நான் கவிதை புத்தகம் வெளியிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் செய்யலை. ஏன்னா பெரிதிலும் பெருக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செஞ்சதை வந்து நம்ம வெளியிட்டோம்னா இது அந்த அளவுக்கு பெருசா இருக்குமா, நம்ம படித்த புத்தகங்கள் அளவுக்கு இது பெருசா இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்ச போது கண்டிப்பா நம்மளோட அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தோணுச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய வாசிக்கணும். நிறைய வாசிக்க அது வந்து நமக்கு அதாவது வேறுபாடு புத்தக வெளியீட்டு விழால தமிழ் சொல்றாங்க. ஒரு கதை வந்து அந்த எழுத்தாளர் கதை எழுதுறதில்ல, அந்த கதை ஒரு எழுத்தாளருக்குள்ள புகுந்து கொண்டு அவரை எழுத வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த கதையை வந்து நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா நான் வந்து எனக்கு 11ஆம் வகுப்புல மணிப்பேட்டை பத்தி எங்க தமிழாசிரியர் வந்து அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு அப்போ இருந்ததுல வந்து எனக்கு இந்த காதல் அதை பத்திலாம் எனக்கு வந்து தெரியல. அப்புறம் அந்த திருமணத்துக்கு பிறகு நான் படிச்சு பார்க்கும்போது வந்து மாத்தனா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு கதை வித்தியாசமா அப்படின்னா அதை மாத்தனா எப்படி இருக்கும் நம்ம தோணுறதுதான் வந்து ஒரு கதை எழுதுறதுக்கான ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ என்னுடைய அந்த ஒரு எண்ணத்தை தான் நான் வந்து இந்த கதையா வந்து எழுதினேன் அப்படின்னு சொல்லலாம். புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து இப்போ ஒரு புத்தகம் எழுதுறதும் ஒரு குழந்தையும் ஒண்ணுதான், குழந்தைய படிக்க வைக்கிறதும். எப்படி குழந்தைய வந்து நம்ம எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி அனுப்புறோமோ இந்த புத்தகத்தை வந்து எழுதி முடிச்சதோட விடாம நான் ஒரு 30 தடவை படிச்சு பார்த்துருக்கேன். அம்மா அப்பா ஆளுக்கு ஒரு 10 தடவை படிச்சு பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து நம்ம கூத்தலிங்கம் பண்ணிருக்கோம். அவங்க கிட்ட கொடுத்த இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கொடுத்தேன். நிறைய பேருக்கு வந்து இதை பிரதி எடுத்து அனுப்பணும். தமிழ் செல்வரையா மருத்துவமனையா அவ்வளோ பேருக்கு அனுப்பணும். இப்படி நம்மளும் படிக்க வைப்போம், டியூஷன் அனுப்பியும் படிக்க வைப்போம். அந்த மாதிரி டியூஷன் அனுப்பி பல முறை படிக்க வைத்து இந்த புத்தகம் வந்து இந்த குழந்தை வந்து இன்னைக்கு பட்டம் பெற்று என்னோட நிற்குது. இதை வந்து உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த குழந்தைய வந்து நான் பெருமையா காமிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியோட நான் இருக்கேன். இந்த ஒரு தளத்துல இந்த மாதிரி பெண் எழுத்தாளர்களை கொண்டாடக்கூடிய சமூகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த புத்தகம் நான் எழுதும் போது முதல்ல வந்து கவிதை தான் நான் எழுதிட்டு இருந்ததுனால வீட்டில் வந்து கதை அப்படிங்கும் போது ஏன்னா அப்போ எனக்கு 26 இருக்கும் போது அப்போ எனக்கு 26 வயசு தான். ஸோ எழுதும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா எப்படி கதை எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் படிச்சுட்டு இதை கண்டிப்பாக புக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு வீட்டில் எல்லாருக்குமே வந்து எழுதும்போது சல்மா அவர்கள் வந்து இந்த மாதிரி எழுதுனாங்கன்னு சொன்னீங்கல்ல, நானும் கிட்டத்தட்ட நான் வந்து வாய்ஸ் டைப்பிங் பண்ணேன். என் புத்தகம் இது 30,000 வார்த்தைகள் நான் எழுதும்போது 40,000 வார்த்தைகள் இருந்தது. அப்புறம் கிட்டத்தட்ட குறைச்சி இப்போ 25,000 வார்த்தை எழுதிட்டீங்க. அப்போ நானும் வந்து அப்படிதான் நான் குளிக்க போகிறேன், அடுத்ததுல பால் வச்சிருக்கேன், அதை பார்க்க போகிறேன், இதை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தடவையாக நான் அப்படியே ஒழிஞ்சிருந்து ஃபோனில் வந்து வாய்ஸ் டைப்பிங் பண்ணி தான் நான் வந்து என்னோட கதையை நான் வந்து முடித்தேன். அப்புறம் வந்து அப்போ வந்து ஏதோ நான் ஃபேஸ்புக்கில் நோண்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே வீட்டில் வந்து படிச்சு நான் அதை பற்றி தேடல்கள் அதை பற்றி பண்ணும்போது வீட்டில் எல்லாமே வந்து எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. படிக்கிறப்ப வந்து ஒன்றும் எனக்கு இது படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை கதையாக போடும்போது எனக்கு வந்து எப்படி இருக்கும்னு எனக்கே ஒரு தயக்கம் வந்துச்சு. நம்ம வயசு தானே, இன்னும் எழுத்தாளர்னா 80 வயசு இருக்கணும், 60 வயசு இருக்கணும். ஆனால் நம்ம பாரு 25 வயசுல நம்மளால எப்படி எழுத முடியுமா, எனக்கே ஒரு சந்தேகம் இதை பற்றி இருந்துச்சு. ஆனால் நிறைய பேருடைய அது எப்படி இருக்கும், என்னுடைய எழுத்து நல்லா இருக்குன்னு பல பேர் சொன்னது மூலமாக தான் வந்து இது வெளியில கொண்டு வர தைரியம் எனக்கு வந்துச்சு. இந்த இடத்துல இந்த தளத்துல பேசுறதுக்கான தைரியமும் வந்து இந்த புத்தகம் எனக்கு கொடுத்துருக்கு. நீங்க நிற்க வச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்பாவுக்கும் கணவருக்கும் அம்மாவுக்கும் என் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி. ஏற்புரை வழங்கிய கவிஞர் பிரதிபா அவர்களுக்கு நன்றி.